நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சினிமா படத்தில் ஒரு டயலாக் வரும். சிறுத்தை சிக்கு ஆனால் சில்வண்டு சிக்காது அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம பொள்ளாச்சியில் சில்வண்டை கூட பிடிச்சிட்றாங்க. ஆனால் இந்த சிறுத்தை மட்டும் பிடிக்க முடிய மாட்டேங்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டுக்கடாயை வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த சிறுத்தையை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியாவில் ஒரு 4 கேமரா, மற்ற தோட்டத்தில் ஒரு 11 கேமரா வச்சு, அது போக 4-5 பக்கம் கூண்டை வச்சு பிடிக்கிறாங்க. ஆனால் சிறுத்தை அந்த ஏரியாவில் வரவே மாட்டேங்குது. ஆட்டுக்கறி வைக்கிறாங்க, உயிரோட ஆட்டை கட்டி விடுறாங்க. ஆனாலும் இந்த சிறுத்தை மட்டும் சிக்காமல் சுற்றிட்டு இருக்குது. இது வரைக்கும் 11 நாளாக காத்துட்ருக்குறாங்க, எப்படியாச்சும் வந்து இதைய சிறுத்தை பிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு. ஆனாலும் சிறுத்தை வந்து சிக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தொலைவில் கூண்டு வைக்கிறது, 50 மீட்டர் தொலைவில் தான் சிறுத்தை நடமாடிட்டு இருக்குது. ஆனாலும் கூண்டுக்குள்ளே வந்து வராமல் ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே இந்த சிறுத்தையை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த நிலையில் நேற்று பார்த்திங்கன்னா, பொள்ளாச்சி அடுத்த பெருமாள் சாமி கரடு வரை சாயந்தரம் 7 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த சிறுத்தை அங்கே இங்கேன்னு போயிட்டு வர்றதை சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து இந்த சிறுத்தையை பிடிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக பிடிக்கணும், அப்போ தான் விவசாயிகள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.